புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பான்னா பிராண்ட். இனிப்பான விஷயங்களும் மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், இன்சுலின் இது இருந்தா போதும் எந்த இடத்துலயும் கேன்சரை வர வைக்கும். நேச்சுரோபதியில சொல்லுவாங்க 12 மணி நேரம் வேலை செஞ்சா 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஜீரண உறுப்புகளை நம்ம வேலை வாங்கணும். அதுக்கப்புறம் நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்சுலின் ரிசெப்டார்ஸ் 6 மடங்கு. மனிதனுக்கு முதல் கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உணவு முறையில உணவுல இன்னைக்கு நடக்கிற தவறுகள் என்ன அப்படின்னா, மாவுச்சத்து அதிகமா எடுக்கிறது. அவரு சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட், என்னோட மனைவிக்கு கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றது நிறுத்திட்டேன், பால் சார்ந்த உணவுகளை கொடுக்கறதும் நிறுத்திட்டேன், ஒயிட் சுகர் எப்பயோ நிறுத்தியாச்சு, அரிசி சார்ந்த உணவும் நிறுத்திட்டு நான். குமுதம் சிநேகிதிகளுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நேச்சுரோபதி டாக்டர் யுவ பாரத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் கிரிக்கெட் பிளேயர் சித்துவோட ஒய்ஃபுக்கு மார்பக புற்றுநோய் 4th ஸ்டேஜ் கேன்சர். ஆக்சுவலி அலோபதியில பார்த்து கியூர் ஆகாம நேச்சுரோபதிக்கு வேம்பு, மஞ்சள், கோகனட் மில்க், லெமன் இதெல்லாம் சாப்பிட்டு கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நேச்சுரோபதி டாக்டரா இதை பற்றி உங்களுடைய பார்வை? அது அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உண்மைதான். அப்படி நடக்க நிறைய வாய்ப்புகளும் அதிகம். அவர் முழுக்க பண்ணது நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் தான், ப்ளஸ் யோகா பயிற்சி இதெல்லாம் பண்ணார். அதாவது ஆப்ரேஷன்ஸ் சக்ஸஸ், பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ ஆப்ரேஷன் பண்ணாங்க, கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்தாங்க, அது வரைக்கும் சக்ஸஸ் ஆச்சு. அப்புறம் மெட்டாஸ்டேசிஸ்ன்ற ஸ்டேஜ், அதாவது பரவக்கூடக்கூடிய தன்மை. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது 5% சான்ஸ் தான் இருந்தது அப்படின்ட்டு அவர் சொன்னார். யூஎஸ்க்கு வரைக்கும் நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், இருந்தாலுமே 5% தான் சான்சஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டயட்டு, லைஃப் ஸ்டைலு எல்லாம் மாற்றணும், இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதில் என்ன அப்படின்னா, ஸோ யூஎஸ் வரைக்கும் ரிப்போர்ட்டு அனுப்பி அங்கே இருக்கிற டாக்டர்ஸை கேட்டுட்டு எல்லாருமே 5% 10% சான்சஸ் தான் ரெக்கவரிக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் இதை ட்ரை பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணி காட்டுறாரு அப்படின்னா உண்மையிலே இது பெரிய விஷயம். இது நடக்கக்கூடிய விஷயம்தான். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து ஒரு ட்ரெயின் போகுதுங்க சார் ராஜஸ்தானுக்கு. அதுக்கு பேர் கேன்சர் ட்ரெயின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் கேன்சர் கேபிட்டல் அப்படின்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா சொல்லலாம். ஏன் சார், என்ன காரணம்? அது காரணம் நான் அடுத்தடுத்து நான் பேசும்போது நான் சொல்றேன். ஸோ இந்த 2 மாநிலத்துல ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு உணவு முறை ஒரு காரணமா இருக்கு. அது என்னென்ன உணவுகள் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேன்சரோட தன்மை அது எப்படி வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த பூமியில ஃபர்ஸ்ட் தோன்றின உயிர் எது உங்களுக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா? அமீபான்றது ஒரு செல் உயிரினம். ஸோ ஒரு செல் உயிரினம் இருக்கு இல்லைங்களா, அதனோட தன்மை என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அப்புறம் வளரும், அதை அழிக்க முடியாது, அதுக்கு அழிவே கிடையாது, சாவுன்றது கிடையாது, இம்மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல வளரும். ஸோ இதுதான் ஒரு செல் உயிரினத்தோட தன்மை. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, மல்டி செல்லுலர். நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர மாட்டோம், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கு இறப்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நம்மளால இருக்க முடியாது. ஸோ யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த செல்கள் எந்த சூழல்லையும் வாழ முடியும், நம்மளால அப்படி இருக்க முடியாது, வளரவும் மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு பிரெட்டு வாங்கிட்டு வீட்டில் வச்சிடறீங்க, ஒரு 5 நாள், ஒரு வாரம், 10 நாள் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். பார்த்துருக்கீங்களா? கிரீன் கலர்ல. ஸோ அந்த ஃபங்கஸ் ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லலாம், யூனிசெல்லுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்கஸ் அந்த பிரெட்டை பரவிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த பிரெட் முடிஞ்சு போச்சுன்னா தன்னைத்தானே அது இறந்து போகும். அதுதான் அந்த ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் உயிரோட இருக்கிற வரைக்கும் கேன்சர் செல்லு ஆகட்டும், அந்த ஃபங்கஸ் ஆகட்டும் அழிக்கவே முடியாது. ஸோ அதே தன்மை தான் இந்த கேன்சர் செல்லுக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, கேன்சர் செல்லுக்கு சாவுன்றது கிடையாது, வளர்ந்துட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அதுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. அதாவது அந்த ஒரு செல் உயிரினத்துக்கு இருந்த அத்தனை தன்மையும் இந்த கேன்சர் செல்லுக்கு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு செல் உயிரினத்திலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அதனால நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலையும் அந்த பதிவு இருக்கு.
ஸோ அதாவது அதை ஒரு பிரச்சனை வரணும் அப்படின்னா சீடு சாயில் ஒரு விதையை வந்து மண்ணில் தூக்கி போட்டால் தான் அது செடியாக வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த சீடுன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு செல்லுக்குள்ளேயும் இருக்குது. அந்த சாயில்ன்றது அதுதான் என்விரான்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது நோயாக இருக்கிறது தீர்மானிக்கிறது. இப்போது மனுஷனுக்கு வந்து எப்படி இந்த கேன்சர் செல்லு நார்மல் செல்லு இருந்து எப்படி கேன்சர் செல்லாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த எஸ்கிமோஸ் இருக்காங்கல்ல, பனிக்கட்டியில இந்த பனி பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட்டவங்க, வேட்டையாடுற அன்னைக்கு கிடைக்கிற அன்னைக்கு சாப்பிடுவாங்க, மீதி நாள் பட்னி இருப்பாங்க. அந்த வேட்டையாடி சாப்பிட்ட அந்த விலங்குகள் எல்லாமே கொழுப்பும் புரோட்டீன் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஜெனட்டிக் டிஎன்ஏ எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சரோ சுகரோ உடல் பருமனோ ஃபேட்டி லிவரோ ஹார்ட் அட்டாக்கோ ஸ்ட்ரோக்கோ எதுவுமே வந்தது கிடையாது. இன்னைக்கு வந்து டாப் 3 கில்லர் டிசீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் கேன்சர். ஸோ அது வழியாக வரும்போது கேன்சர் வந்து அந்த எஸ்கிமோ மக்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து நகரத்தை நோக்கி வராங்க, சரிங்களா. ஸோ இப்போது அவங்க டார்க் ரெவல்யூஷன், அதாவது கரண்ட்டே இல்லாமல் அந்த மாதிரி இருந்தவங்க டார்க் ரெவல்யூஷன்ல இருந்து நகரத்துக்கு வரும்போது அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒயிட் ரெவல்யூஷன், லைட் ரெவல்யூஷன் அப்படின்னு 2 விஷயம். ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னா மனிதனுக்கு வந்து முதல் கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது உணவு முறையில் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் சுகர் தான். ஸோ அந்த ஒயிட் ரெவல்யூஷனில் மனுஷன் வந்து எப்போ அந்த ஒயிட் சுகர் சாப்பிட ஆரம்பித்தானோ அதுக்கப்புறம் பால் சார்ந்த உணவுகள், அதுக்கப்புறம் மாவு சார்ந்த உணவுகள், அதாவது கோதுமை மைதா சார்ந்த உணவுகள், பால், வெள்ளைச்சக்கரை, இதுதான் சார் ஒயிட் ரெவல்யூஷன். இது எப்போ எடுக்க ஆரம்பித்தானோ அவனுக்கு வந்து இப்போ எஸ்கிமோஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமாக அந்த ஜீன்ஸில் இல்லை, ஆனால் அடுத்து வர ஜெனரேஷனுக்கு இருக்குது. ஸோ இப்போ நடுவில் ஒரு ஜெனரேஷனுக்குள்ள கிட்டத்தட்ட கேன்சர் வரத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் இந்த ஜெனரேஷனுக்கு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு முறை தான் காரணமாக சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட் ரெவல்யூஷன், நமக்கு லைட்ஸ் இன்வென்ட் பண்ணதுனால நைட்டு வந்து எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் தூங்கலாம் அப்படின்ட்டு நைட் ஷிஃப்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இங்கே நடந்தது தான் இன்னைக்கு டாப் 3 கில்லர் டிசீஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அப்போ கோதுமையில் என்ன பிரச்சனை, பாலில் என்ன பிரச்சனை, சுகரில் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு இந்த டாப் 3 கில்லர் டிசீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கேன்சர், இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே அதிகப்படியான எக்ஸஸ் growth, அதாவது வளர்ச்சினால வர பிரச்சனை. இப்போ ஹார்ட்டில் ஒரு இரத்த குழாய்க்குள்ள ஒரு பிளாக்கு வளருது, ஸோ அது வந்து இட்ஸ் எ growth. அதுக்கப்புறம் மூளையில் இருக்கிற நரம்புல அதுவும் ஒரு growth. அதுக்கப்புறம் கேன்சர் செல்களும் ஒரு growth தான். அது மாதிரி இந்த ஃபேட்டி லிவர், அப்புறம் ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், ஸ்ப்ளீன் என்லார்ஜ்மெண்ட் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு விஷயம். அப்படின்னா இந்த வளர்ச்சியை உண்டாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின், நம்ம கணையத்தில் சுரக்கிற இன்சுலின் தான் வந்து அதை ஒரு செல்ல growth, ப்ரோலிஃபரேஷன், அதாவது வளர்ச்சி கொடுக்கறது, அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அதான் காரணம். இப்போது நமக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் கேன்சர் அதிகம் ஆகிறதுக்கு காரணமே நிறைய பேருக்கு, நகரத்தில் வாழ்கிற நிறைய பேருக்கு இன்சுலினோட அளவு ரத்தத்தில் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்? ஏன் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படி வரல, சிட்டிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அப்படி வரும்? ஸோ கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எஸ்கிமோஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கும் நமக்கும் பொருந்தும். கிராமத்தில் கரண்ட் இல்லாதப்போ டார்க் ரெவல்யூஷன், நகரத்தை நோக்கி வரும்போது அவங்களோட உணவு முறை மாறுது. மொத்தம் அந்த இன்சுலின் லெவல் அதிகம் ஆகிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை சார், மாவு தான் சார் காரணம். மாவுன்னா வெள்ளை அரிசியில செய்த வெள்ளை அரிசி மாவு. அப்ப சாதமா சாப்பிடலாமா, ரைஸா சாப்பிடலாமா? இல்ல சார், எல்லாமே வெள்ளை அரிசி, கோதுமை மாவு, மைதா மாவு, பால், அப்புறமா கடலை மாவு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வெறும் சக்கரை தான் இருக்கு. மாவு சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இந்திய மக்கள் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய எல்லா உணவையும் அதுலயே வந்துருச்சு. அப்ப வேற என்னதான் நம்ம மக்கள் சாப்பிடணும்? சோ இப்போ நான் காரணம் சொல்லிடுறேன். சோ இப்போ இந்த அளவுக்கு மாவு பொருளை சாப்பிட்டாங்க, அதனால இன்சுலின் லெவல் அதிகமாச்சு, அதுக்கேற்ற உழைப்பு இல்லை, அதனால
நம்ம உடம்புல growth எக்ஸஸ் அந்த growth வளர்ச்சிக்கான விஷயங்கள் நம்ம தான் அதுக்கான விதைகளை போட்டோம். ஸோ கேன்சருக்கான விதை வந்து எல்லா செல்லுலையும் எல்லார் உடம்புலையும் இருக்கு. ஆனால் அதுக்கான சாயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் இதுதான் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, பஞ்சாப்ல ஹரியானால ஏன் கேன்சர் அதிகமாக இருக்கு, வேர்ல்டு கேன்சர் கேபிட்டல் அப்படின்னா அங்கே கன்சப்ஷன் ஆஃப் வீட், கோதுமை சார்ந்த உணவு, மைதா சார்ந்த உணவு, பால், சர்க்கரை, இது எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கு. இதில் அவங்க ஒல்லியா இருக்காங்களோ இல்லை குண்டா இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இன்சுலினோட அளவு அதிகமாக இருக்கு. இந்த மாவு பொருள் அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் தான் சார் இந்த வளர்ச்சியை கொடுக்குது. ஸோ அப்போ என்னதான் சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. இப்போ அந்த கரண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இல்ல அவங்களோட தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்க, கோதுமையை சாப்பிட்டாங்களா, கோதுமையை பார்த்தாங்களா அப்படின்னா கிடையாது. பொன்னி அரிசியை பார்த்தாங்களா, இல்ல. பொன்னி அரிசின்றது அகைன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பாலிஷ் பண்ண அரிசி. நீங்க சொன்ன மாதிரி கம்பு, கேழ்வரகு, சோளம், சாமை, திணை சாப்பிட்டாங்க. அதுல மாவுச்சத்து ரொம்ப குறைவா இருக்கு. மாவுச்சத்து குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்சுலின் அதிகமா சுரக்காது. அதுவும் அவங்க இட்லி, தோசை இந்த ஃபார்ம்ல சாப்பிடல, கூழு, கஞ்சி, பழைய சாதம் இந்த ஃபார்ம்ல சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ இந்த கேன்சர் செல் வரத்துக்கு முக்கியமான காரணம், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டயட் ஒரு முக்கியமான காரணம், அப்புறம் ஸ்மோக்கிங் ஒரு காரணம், கிருமிகள் வைரஸ்னால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக் கேன்சர் வந்து H. pylori ஒரு இன்ஃபெக்ஷனால வரும். அப்புறம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், HPV வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்ஸ்டீன் பார் வைரஸ், இதனாலையும் கேன்சர் வருது. ஸோ அது ஒரு 10% காரணமாக இருக்கலாம். அப்புறம் ஆக்குபேஷனல் அசார்ட்ஸ், இதுதான் முக்கியமான காரணம். இப்போ உணவுல இன்னைக்கு நடக்கிற தவறுகள் என்ன அப்படின்னா, மாவுச்சத்து அதிகமாக எடுக்கிறது. அவரு சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, என்னோட மனைவிக்கு வந்து கோதுமை சப்பாத்தி சாப்பிட்றது நிறுத்திட்டேன், பால் சார்ந்த உணவுகளை கொடுக்கறதும் நிறுத்திட்டேன், ஒயிட் சுகர் எப்பயோ நிறுத்தியாச்சு, அரிசி சார்ந்த உணவும் நிறுத்திட்டு நான் கினோவா கொடுத்தேன். கினோவா அப்படின்றது அதுவும் ஒரு கிரெயின், அதுவும் அரிசி மாதிரி இருக்கும், ஆனால் இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தேன், நிறைய காய்கறியை கொடுத்தேன், அப்புறம் கொழுப்பு உணவுகள் அதிகமாக கொடுத்தேன். அவர் கோகோனட் கொடுத்தேன், நட்ஸ், வால்நட் கொடுத்தேன், பிரேசில் நட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார். தேங்காய் இருக்குது சார், தேங்காய் வெட்டி வெயிலில் வைங்க, ஒரு பிரெட்டை கொண்டு போயிட்டு வெயிலில் வைங்க. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, தேங்காய் காஞ்சி கொப்பரையாகி எண்ணெய்க்கு தயாராகும். பிரெட் வந்து என்ன ஆகும், ஃபங்கஸ் வந்து அது அழுகி போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சார் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு செல் உயிரினம் கேன்சர்ன்றது எப்படி பிஹேவ் பண்ணும்னா ஒரு செல் உயிரினம் மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த ஒரு செல் உயிரினத்துக்கு தேவையே, அடிப்படை தேவை சர்க்கரை தான் சார். இனிப்பான விஷயங்களும், மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், இன்சுலின், இது இருந்தா போதும், எந்த இடத்துலயும் கேன்சரை வர வைக்கலாம். ஆனா சித்தியோட ஒய்ஃப் விஷயத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணாங்க. என்னன்னா மாவுச்சத்து சம்பந்தமான உணவு எடுக்கல, சுகர் சர்க்கரை சம்பந்தமான உணவு எடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா வேம்பு, மஞ்சள், தேங்காய் பால், லெமன். ஆனா இது எல்லாமே கிராமப்புறங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நோயை தடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து வேம்பும் மஞ்சளும் சொல்லுவாங்கல்ல. அது எப்படி நோயை கியூர் பண்ணதுங்கிற ஒரு கேள்வி. அதை பத்தின விஷயங்களுக்கு வரேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாவு தான் முக்கியமான காரணம்னு பார்த்தோம். அவர் என்ன பண்றாரு, நட்ஸ் கொடுக்குறாரு, தேங்காய் பால் கொடுத்தேன்னு சொன்னாரு. ஸோ கொழுப்பு சார்ந்த உணவா கொடுத்தாரு. கொழுப்பு சார்ந்த உணவை கொடுத்த உடனே என்ன உடம்புக்குள்ள நடக்கும் அப்படின்னா, இன்சுலினோட அளவு ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். இன்சுலினோட அளவு குறைஞ்ச உடனே என்ன அப்படின்னா, இப்போ இன்சுலின் எல்லா செல்லுலையும் இன்சுலின் ரிசெப்டார்ஸ்ன்னு இருக்கும். இன்சுலின் ரிசெப்டார் இருக்கும், சுகர் வந்தோடனே வாங்கி சாப்பிடும். நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்னா, இன்சுலின் ரிசெப்டார்ஸ் 6 மடங்கு நார்மல் செல்லை விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இட்லியோ தோசையோ இல்லை மாவுச்சத்து ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேன்சர் செல்லு தான் வாங்கி சாப்பிடும், நார்மல் செல்லுக்கு கொடுக்காது. அதனால தான் கேன்சர் பேஷண்ட் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ இது நட்ஸ் சாப்பிடும்போது கேன்சர் செல்லுக்கு கொழுப்பை சாப்பிட தெரியாது. அதனால தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்கள் வெயிலில் வச்சிங்கன்னா, தேங்காய் இது வெயிலில் வைக்கும்போது அது கொப்பரை ஆகிட்டு எண்ணெய்க்கு தயாராகும். ஆனால் மாவுச்சத்து இருக்கிற அந்த பிரெட் வந்து
அந்த ஒரு செல் உயிரினத்துக்கு உணவாகும். சோ இப்போ பொறுத்த வரைக்கும் கேன்சர் செல்லுக்கு சாப்பிட தெரியாது, அதனால உள்ள போனா என்ன ஆகும்? கேன்சர் செல்லுக்கு கொழுப்பை சாப்பிட தெரியாம தன்னைத்தானே சாப்பிட்டு செத்துரும் சார். இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் சித்தோட ஒய்ஃப் விஷயத்துல இதுதான் நடந்தது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல வேம்பு மஞ்சள் இதெல்லாம் அடிஷனல் ஃபேக்டர்ஸ். அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கழிவுகளை கிருமிகளை அழிக்கிறதுக்கும் கழிவுகளை நீக்கிறதுக்கு உதவி பண்ணும். சுடுதண்ணியில லெமன் குடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த ஃபங்கஸ் இருக்கிற பிரெட் மேல நீங்க லெமனை புழிஞ்சிங்கன்னா growth வந்து குறைஞ்சிரும். அந்த ஃபங்கஸ்னால வளர முடியாது. ஆனா சித்தோட ஒய்ஃபுக்கு காலையில வெறும் வயிற்றுல லெமன் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. லெமன் ஜூஸோ வாட் எவர் சம்திங் லெமன் கொடுத்துருக்காங்க. ஆனா லெமன் காலையில வெறும் வயிற்றுல எடுக்கும்போது ஆசிடா தானே அது இதாகும்? இல்ல சார், சிட்ரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்கோட ஆசிடா மிக்ஸ் ஆகும்போது அல்கலைனா மாறிடும். ஸோ நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு, அசிடிட்டி அல்கலைன் அப்படின்ட்டு. நம்ம அதிகப்படியான பிரியாணியோ மாமிசம் சார்ந்த உணவுகள் மாவு சார்ந்த உணவு குறிப்பாக பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது ரத்தம் வந்து அமிலத்தன்மை அடையும். அந்த அமிலத்தன்மையில் கேன்சர் செல் நல்லா வளரும். இப்போ இந்த லெமன் வாட்டர் இதெல்லாம் குடிக்கும்போது ரத்தம் அல்கலைன் தன்மை அதாவது காரத்தன்மை அடையும். அந்த காரத்தன்மை வந்து கேன்சர் செல்லுக்கு ஒத்து வராத ஒரு விஷயம். ஸோ இப்போ அல்கலினிட்டி பண்ணிட்டோம் ரத்தத்தை, கூடவே கொழுப்பை கொடுக்குறோம், மாவை கொடுக்கல, அது வேற என்ன சார் பண்ணும்? அது சாப்பிட முடியாம தன்னைத்தானே சாப்பிட்டு செத்துரும். இல்ல எனக்கு என்ன இந்த இடத்துல டவுட்னா, காலையில வெறும் வயிற்றுல இளநீரே குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதை விட ஆசிட் அதிகமா இருக்கக்கூடியது லெமன். இல்ல அதுதான் உங்க உமிழ்நீரோட சேரும்போது ஸ்டொமக் ஆசிடோட சேரும்போது நியூட்ரலைஸ் ஆகும். அப்ப இளநீர் கலவெறியும் சாப்பிடலாம். அதை வந்து கொப்பளிச்சு சாப்பிடணும். கடகடன்னு எடுத்து ஊத்திட்டு அப்பதான் வயிறு எரிச்சல் எல்லாம் வரும். நீங்க சிப் பண்ணிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ அதுதான். ஸோ இப்போ மாவுச்சத்து தான் முக்கியமான காரணமா இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, மாவுச்சத்தை விடுறாங்க, கொழுப்பு நிறைய எடுக்கிறாங்க, காய்கறி நிறைய சாப்பிட்றாங்க. ஏன்னா கொழுப்புலையும் அதாவது நட்ஸு தேங்காய் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவுச்சத்து ரொம்ப குறைவு, கொழுப்பு அதிகம். நார்மல் செல்லு சாப்பிட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்கும், இதுக்கு சாப்பாடு கிடைக்காம செத்துட்டு இருக்கும். இதுதான் விஷயம் அவங்களுக்கு நடந்தது. ஸோ இது பரவக்கூடியதுன்னும் போது நம்ம ரத்தத்தில் இதெல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும்போது அதுக்கான சாப்பாடு அங்கே கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோஃபேஜி நடக்கும், அதாவது தன்னைத்தானே சாப்பிட்டு சாகிறது அது நடந்து அதுதான் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த முறையில் வந்து எல்லா கேன்சர் பேஷண்ட்டுமே அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோடையே இதை ஃபாலோ பண்ணலாம், தவறு கிடையாது. ஸோ கொழுப்பு சார்ந்த உணவுகள், தேங்காய் பாலில் வந்து ஒரு கிளாஸ் குடிக்கலாம், இல்லை தேங்காய் துருவி சாப்பிடலாம். நம்ம சாப்பிட்ற பொரியல்லே வந்து தேங்காய் துருவி போட்டு சாப்பிடலாம். அந்த தேங்காய் பால் அவ்வளோ மகத்துவம் இருக்கா? அப்படி என்ன ஸ்பெஷல் அது சார்? அதில் ஃபுல்லாக அந்த கொழுப்பு சத்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொழுப்பு சத்து கேன்சர் செல்லுக்கு உணவே கிடையாது, அதை சாப்பிடவே தெரியாது அதுக்கு. தேங்காய் பாலில் கூட ஆமாம், தேங்காய் பாலில் வந்து ஃபுல்லாக கொழுப்பு தானே சார் இருக்கு. அது வந்து சாப்பிட தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே அது சுருங்கி வந்து அதனோட செல்கள் எல்லாம் முழுசா முடிஞ்சு போயிடும். அப்போதான் அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, அந்த கேன்சர் செல்லுக்கான எவிடன்ஸே இல்லாத போகுது. அப்படின்னா அதுக்கு காரணம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் தான். அப்பனா நட்ஸை பொறுத்த வரைக்கும் லிக்யூடா தான் எடுத்துக்கணுமா அல்லது டைரக்டாவே எப்படி வேணா சாப்பிடலாம்? நட்ஸ் வந்து ஓவர் நைட்டு ஒரு 6-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே சாப்பிடலாம். ரெடியாக சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தேங்காய் பால். நீங்கள் தேங்காய் உடைச்ச உடனே இமிடியேட்டாக பால் எடுத்து சாப்பிடலாம், இல்லை தேங்காய் அப்படியே கடிச்சும் சாப்பிடலாம். தேங்காய் எண்ணெய் குடிச்சாலும் தவறு கிடையாது. ஓகே, இப்போ பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த வால்நட்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் வாட்டர்ல ஊற வச்சு தான் சாப்பிடணுமா? ஆமாம். நட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையில் தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லா தாவரமும் எல்லா விலங்கும் நம்மளும் முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி அந்த நட்ஸுக்கும் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். யாரும் வந்து நம்மளை சாப்பிடக்கூடாது அப்படின்ற அது வந்து தண்ணியில் ஊற வைக்கும் போது தான் அடுத்து நம்ம செடியாக போகிறோம், நம்ம மண்ணுக்கு போக போகிறோம், மரமாக போகிறோன்ட்டு அந்த ஆசிடை ரிலீஸ் பண்ணிடும். அதுல இருக்கிற சத்து நமக்கு முழுமையா கிடைக்காது, இன்ஃப்ளமேஷனை தூண்டி விடும். அப்ப எந்த நட்ஸ் சாப்பிட்டாலும் வாட்டர்ல ஊற வச்சு தான் சாப்பிடணும். சித்தோட ஒய்ஃபுக்கு அந்த கேன்சர் பத்தி சித்து சொல்லும் பொழுது நாங்க பிஃபோர் 6 மணிக்குள்ள சாப்பிட்றோம், ஈவினிங் 6 மணிக்குள்ள அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம், அதுக்கு மேல நாங்க சாப்பிடலட்டாங்க. ஈவினிங் 6 மணிக்குள்ள சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஈவினிங் 6 மணி தாண்டி இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை லைஃப்ல நைட்டு 10 மணி 11 மணிக்கெல்லாம் சாப்பிட்றோம், மிட் நைட் 2 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்றோம்ல,
அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன? சார் ஈவினிங் 6 மணிக்குள்ள சாப்பிடுறதுனால இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எப்போ வேணால் வேலை செய்யும். பட் அதுக்காக நம்ம வந்து 12 மணி நேரம், நேச்சுரோபதியில் சொல்லுவாங்க, 12 மணி நேரம் வேலை செஞ்சால் 12 மணி நேரம் ஓய்வு எடுக்கணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் ஜீரண உறுப்புகளை நம்ம வேலை வாங்கணும். அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கறது தான் கரெக்டான விஷயம். இப்போ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளது தான் அண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ நமக்கு சூரியன் மறையுதோ அப்போது நமக்கு அந்த ஜீரண சக்தியும் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பு தன்னை தானே சுத்தம் பண்ணுற நேரம் அது. இப்போ 10 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஒரு உறுப்பும் சுத்தமாயிட்டே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தடைப்படும் போது கழிவு வெளியேற்றுதல் வந்து தடைப்படும். ஜீரணம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். அப்போது அந்த கழிவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் கேன்சர் செல்லுக்கு சாப்பாடாக அமையும். ஸோ ரத்தத்தை அமிலமாக்குறது, கழிவுகள், அப்புறம் அதனால் நைட்டில் லேட்டாக சாப்பிட்டாலே ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் வரும். ஸோ மலச்சிக்கல், டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு, மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றது, நிறைய ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது, தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இத்தனை காரணம் இருக்குங்க சார். ஒரு எந்த வியாதிக்கும் இதுதான் காரணம். குறிப்பாக கேன்சருக்கு இது அடிப்படை காரணமாக அமையுது. ஸோ நைட்டில் லேட்டாக சாப்பிட்டாலே கண்டிப்பாக மலச்சிக்கல் வரும். ஸோ அந்த மலச்சிக்கலை தடுக்கணும்னா நம்ம 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டோம்னா காலையில் 6 மணிக்கு நம்ம வயிறு க்ளீன் ஆயிரும். மேக்ஸிமம் ஈவினிங் 6 மணிக்குள்ள நைட் ஃபுட்டு எடுத்துக்கணும். ஒருவேளை இப்போ இன்னைக்கு இப்போ சென்னையோட லைஃப் ஸ்டைலில் நைட்டு 11 மணிக்கெல்லாம் நைட் சாப்பாடு எடுத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிஃபோரா எடுத்துக்கணும்னா 6 மணிக்கு அவங்களால கண்டிப்பா முடியாது. எத்தனை மணி வரைக்கும் அதிகபட்சம் ஒரு பவுண்டரி லைன் செட் பண்ணி வச்சுக்கலாம்? 8 மணி வரைக்கும் மேக்ஸிமம் புஷ் பண்ணலாம். அதை தாண்டினாலே அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனை வரும். நீங்க 9 மணிக்கு சாப்பிட்றவங்க இருந்தா கொஞ்ச நாள் தள்ளி போய் பிரச்சனை வரும். 10 மணின்னா உடனே வரும். 11 12ன்னா இன்னும் சீக்கிரம் வரும். அந்த மாதிரி லேட் ஆக ஆக பிரச்சனைகள் சீக்கிரம் வரும். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி நைட்டு 7 o'clock அல்லது 8 o'clock நைட் ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம். இன்கேஸ் நைட் ஃபுட் எடுக்க டைம் ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் ஒர்க்கு வாட்டவர் எங்கே போய் வெளியே லாக் ஆகிட்டோம், நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, இப்போ 9 மணி 10 மணிக்கு பசிக்குது, கண்டிப்பாக பசி எடுக்கும், சாப்பிடாம விட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அன்னைக்கு நைட்டு ஸ்கிப் பண்றது தவறே கிடையாதுங்க சார். அப்ப நைட்டு பசிக்கும் தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்கல்ல? இல்ல கிராமத்துல எல்லாம் காலை பிடிச்சி இழுக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிடாம படுத்தா. தண்ணி நல்லா குடிச்சிட்டு தூங்கினா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க சாப்பிட்டாதான் நல்லா தூக்கம் வரும், சாப்பிடலன்னா தான் நல்லா தூக்கம் வரும். ஜீரண உறுப்புகள் ஓய்வு எடுக்கும் போதுதான் நல்ல தூக்கம் வரும். நீங்க நான் சொல்றது என்ன ட்ரை பண்ணி தூக்கம் வந்துருமா நைட்ல? நான் சொல்றது என்ன ட்ரை கூட பண்ணி பாருங்க. நீங்க ஒரு நாள் நல்ல ஒரு 9-10 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் படுத்து பாருங்க, அன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு 8-9 மணிக்கு ஒரு 3-4 வாழைப்பழம் சாப்பிட்டு படுங்க, அன்னைக்கு தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நைட்டு 10 மணி ஆயிடுச்சு, நான் சாப்பிடல, நான் பசிக்குது, ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயம் மைண்ட்ல இருக்கிறதுனால தண்ணி அதிகமா குடிச்சிட்டு தூங்குறேன். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி லைட்டா தான் குடிக்கணும். அதிகமா குடிச்சோம்னா கிட்னிக்கு அந்த ஒர்க் லோடு அதிகமாயிடும், அதனால அது பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல அதிகமானா ஒரு 300-500 ml குடிச்சா கூட போதுங்க சார். பசியும் அடங்கிரும். half liter எல்லாமே மைண்ட் செட் தான். நீங்க வந்து நான் சாப்பிடலன்னு நினைச்சா பசி அதிகமாகும். நான் இப்ப சாப்பிடலன்னா என் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு படுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த பசின்றதே வராது. ஓகே. ஸோ எப்பவுமே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் சார். ஸோ அது பண்ணாலே போதும். இந்தியாவில் பிரஸ்ட் கேன்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய அளவுல பெண்கள் மத்தியில ஒரு இதா இருக்கு. இந்த விஷயத்துக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்னா, ஒரு நேச்சுரோபதி டாக்டரா பிரஸ்ட் கேன்சருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை? அதாவது ஒரு வேளையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும். ஸோ இப்போ காலையில் வந்து தேங்காய் பால் இல்லை நட்ஸ் வந்து பாதாம், வால்நட்டு, முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் ஊற வச்சு அதை அரைச்சி நம்ம பாலாக குடிக்கிறது, இல்லை ராவா அப்படியே சாப்பிட்றது, இந்த பழங்கள் சாப்பிட்றது, முளைக்கட்டின பயிறு சாப்பிட்றது, இந்த மாதிரி சமைக்கப்படாமல் என்னெல்லாம் சாப்பிட முடியுமோ அது அத்தனை ஒரு வேளை உணவாக நம்ம எடுத்தாலே அதுவே பெரிய விஷயம். அது எந்த வேலை? காலை உணவு. அது காய்கறிகளோ பழங்களோ? ஆமா, அப்படியா? எந்த காலை உணவு சமைக்காத உணவை எடுத்துட்டு மாவுச்சத்தை நல்லாவே குறைக்கணும் சார். இப்போ முக்கியமாக அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ், குளுக்கோஸ் இருக்கிற சாப்பாடு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னி அரிசி, கோதுமை, மைதா, கடலை மாவு, இது எல்லாமே. ஸோ இது சார்ந்த உணவுகளை குறைச்சிட்டு நம்ம பாரம்பரிய அரிசி எடுக்கலாங்க சார். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், சாமை, திணை, கம்பு, கேழ்வரகு, சோ இத்தனை விஷயம் இருக்கு. இதெல்லாம் மத்தியானத்துக்கா மார்னிங்
காலையில எப்போ காலையில வேண்டாம், காலையில சமைச்ச உணவு, மத்தியானத்துல கேழ்வரகுல களி பண்ணி சாப்பிடலாம், முருங்கைக்கீரை போட்டு கேழ்வரகு அடை பண்ணி சாப்பிடலாம், சாமை சாதம் சாப்பிடலாம், மாப்பிள்ளை சம்பா சாதம் சாப்பிடலாம், அதோட நிறைய காய்கறி. அந்த காய்கறி நம்மளோட டிஷ்லேயே பார்த்தீங்கன்னா அவியல் இருக்கு இல்லைங்களா, காய்கறி தேங்காய் பால், கேன்சர் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் டிஷ் அது. வெறும் அவியலே சாப்பாடு மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் திருநெல்வேலி சொதி தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க, அதை சாப்பிடலாம். தேங்காய் பாலில் காய்கறி பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும், அதை மட்டுமே சாப்பாடாக சாப்பிடலாம். ரைஸே காய்கறி போட்டால் காரம்லாம் போடாமல் டைரெக்டா இல்லை சார், அது நார்மல் என்ன எப்படி சமையல் பண்ணுறாங்களோ அப்படியே பண்ணலாம். காரம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டே பண்ணலாம், சமைச்சு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதை மட்டுமே சாப்பாடாக சாப்பிட்டாங்க அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு அருமையான உணவாக இருக்கும். கேன்சர் செல்லுக்கு ஒவ்வொரு வேலையும் சாப்பாடை கட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம சாப்பிட்ற நம்ம செல்லுக்கான உணவாக இருக்கணுமே தவிர கேன்சர் செல்லுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய அவல நிலை என்ன அப்படின்னா, கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கோதுமை சப்பாத்தியும் பிரெட்டும் பாலும் சுகரு இதுதான் கொடுத்துட்ருக்காங்க. இது ஆக்சுவலி இது எடுத்துக்கவே கூடாது. கேன்சர் பேஷண்ட்டுக்கே இது கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க கேன்சர்ல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா நீங்க கொடுக்குறாங்களா? ஆமா, அறியாமை தான். ஸோ இப்போ கேன்சருக்கு அலோபதி மெடிசனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களுமே அவங்க இது பண்றாங்க, பேஷண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணலையோ? மருத்துவத்துல தான் சார் ஆராய்ச்சி ரொம்ப நடக்குது. அது எப்படி விற்கணும், எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. உணவுல எங்க சார் ஆராய்ச்சி நடக்குது? ஓகே. ஸோ இந்த மாவு சத்து தான் முக்கியம். அவரு சித்து சொன்னது பாத்தீங்கல்ல, நான் வந்து கோதுமை கட் பண்ணேன், பாலை கட் பண்ணேன் அப்படின்னோடனே எல்லாரும் அப்படியே பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஓகே. உணவு முறையை மாத்திட்டாங்க, நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டை மாத்திட்டாங்க, டயட்ல இருக்கிறாங்க. இது போக யோகாசனம்லாம் பண்ணாங்க, யோகா பண்ணாங்க. ஸோ எக்ஸசைஸ், யோகா, அந்த ஃப்ரெஷ் ஏர்ல வாக் பண்ணது எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் தாண்டி சித்துவோட உண்மையான லவ் தான் அவங்க ஒய்ஃபை கியூர் பண்ணிச்சுங்கிறது ஒரு பார்வை. கண்டிப்பா. நம்ம இன்னொரு பக்கத்துல இது வைரல் ஆகிட்டு இருக்குல்ல, சித்து பேசின விஷயம், அலோபதியை விட நேச்சுரோபதி தான் அந்த கேன்சருக்கு கியூர் பண்ணிருக்குங்கிற விஷயம். இது பொதுமக்கள் மத்தியில கொஞ்சம் பேசும் பொருளா மாதிரி இருக்கு. இது பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா அல்லது இது எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அலோபதி டாக்டர்கிட்ட போனா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க, இப்ப நேச்சுரோபதி உங்ககிட்ட வந்தா நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க. இப்ப இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? மக்கள் வந்து பாசிட்டிவா தான் சார் எடுத்துக்கிறாங்க, மருத்துவர்கள் தான் தவறா எடுத்துக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பா அவங்க எடுத்துக்கிற சிகிச்சையை நிறுத்திட்டு இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு யாருமே சொல்ல வரல. அதோட இது சேர்த்து பண்ணுங்க, சீக்கிரம் குணமாயிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி முடிஞ்சது, கீமோதெரப்பி முடிஞ்சது, ரேடியேஷன் முடிஞ்சது, நான் இப்போ எனக்கு கேன்சரும் சரியாயிடுச்சுன்னு சில பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுமே ஃபாலோ பண்ணணும். அவங்களுமே நான் என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு இருந்தால் திரும்ப வரத்துக்கு காரணமே மாவு சத்து தான். ஸோ நீங்க சொல்றத பார்த்தா இட்லி தோசையை சாப்பிடக்கூடாது. இட்லி தோசைன்னா வெள்ளை அரிசி இட்லி தோசை தான் சாப்பிடக்கூடாது. மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி அந்த தோசை இட்லி தோசை சாப்பிட்டா நீங்க இட்லியோட அளவை விட தேங்காய் சட்னியோட அளவு அதிகமா இருக்கணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு வேலை உணவும் நீங்க கொழுப்போட கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சர் செல்லு சாப்பிடாம பட்னி இருந்துகிட்டே சரி என்ன பண்றதுன்ட்டு தன்னைத்தானே சாப்பிட்டு டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதை வந்து பட்னி போடணும். இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற நார்மல் செல்ல பட்னி போடாம கேன்சர் செல்ல பட்னி போடணும். ஸோ கேன்சர் செல்ல பட்னி போடணும்னா மாவு சத்தை கொடுக்கக்கூடாது. நம்ம செல்ல பட்னி போடுறது வந்து மாவு சத்தை கொடுத்தீங்கன்னா 6 மடங்கு அதிகமாக எடுத்து சாப்பிட்ற தன்மை கேன்சர் செல்லுக்கு தான் இருக்கு, நார்மல் செல்லை விட. அதனால ஃபர்ஸ்ட் அதுதான் சாப்பிடும், அதுதான் நல்லா வளரும். நேச்சுரோபதி சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. யாரு அவன்? பணத்து மேல மதிப்பில்லை, பவரை கண்ட பயம் இல்லை. Taste the Daily.